شرفا إلى الرسول المصطفى وآله المجتبى وأهل بيته الشرفى والحمد لله الذي علمنا القرآن وعلمنا البيان ووفقنا توفيق علم العلماء الراشدين والحمد لله رب العالمين. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா புகழுமாகிறது ஏக இறைவன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஞானத்தின் திறவுகோலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள் இன்று இங்கு குழுமி இருக்கும் நம்மவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ்வை மகிழ்விக்க அழகிய வழிகள். இவ்வுலகத்தில் அல்லாஹ்வை தவிர எல்லாவற்றையும் நாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறோம். உலக மக்களின் பிரியத்திற்காக யார் யாரையோ மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை படைத்து பரிபாலித்து நமக்கு தினமும் உணவளிக்கின்ற, 3 வேளையும் ரிஸ்க் அளிக்கின்ற, நமக்கு தினமும் பேச்சும் மூச்சையும் கொடுத்து நமக்கு ரிஸ்க் தருகின்ற அந்த அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். அவனுடைய மகிழ்ச்சி நம்மிடத்தில் இல்லை என்றால் அதன் விளைவு என்ன தெரியுமா? நாம் யாரிடம் அந்த பிரியத்திற்காக அழைகிறோமோ அவர்களை வைத்து நம்மை சோதிப்பான். உதாரணமாக நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை தஹஜ்ஜுத் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அருகில் ஒரு குழந்தை படுத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார். சிறு குழந்தை. எப்பவுமே குழந்தை சிரிச்சா நமக்கு பார்க்க தான் தோணும். அதுவும் அந்த குழந்தை உலக மக்களின் அழகின் பாதியை கொடுக்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படின்னா சொல்லவா வேணும். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சற்று சறுக்கி விட்டது. அவர்கள் தொழுகையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா, என்னை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற நேரத்தில் உனக்கு தடையாக எதுவும் இருக்கக்கூடாது என்று 40 வருடங்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரித்து விட்டார். அடுத்தவங்க கொஞ்சம் ஆரம்பிச்சது பின்யாமின் தான், அவங்களையும் பிரிச்சுட்டான். அப்போ அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர்கள் முறையிடுகிறார்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நிச்சயமாக என்னுடைய கவலையும் என்னுடைய துக்கமும் நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன் என்று சொன்ன பிறகுதான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பின்யாமினையும் 40 வருடத்திற்கு முன்பாக தொலைத்து சென்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் திருப்பி கொடுத்து விட்டான். இதில் 2 படிப்பினைகள் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வின் மகிழ்ச்சிக்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அதையெல்லாம் நம் வாழ்விலிருந்து நீக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதில் பரக்கத் இருக்காது. அல்லாஹ்வை மகிழ்விப்பது என்றால், ஒருவனை மகிழ்விக்க வேண்டும் என்றால் அவனுடைய பிரியத்தை முன்பதாக அடைய வேண்டும். இப்ப அல்லாஹ்வினுடைய பிரியத்தை அடைய வேண்டும் என்றால் அவனுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். அல்லாஹ்வின் பொருத்தம் எதில் கிடைக்கும்? நல்ல அமல்கள். உதாரணத்துக்கு தஹஜ்ஜுத் தொழுவுன்னு அப்துல் காதர் சொல்றாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தொழுது போமா? என்னையும் உட்பட தான் சொல்றாங்க. ஒரு பெண்ணு காலையில எழுந்திருச்சு அவங்க தொழுது விட்டு தன்னுடைய கணவனையும் எழுந்திருக்க செய்கிறார். அந்த கணவன் மறுத்து விட்டால் அவன் முகத்தில் தண்ணீரை தெளித்து விட்டு அவனை எழுப்பி தொழுக வைத்தால் அவ்விருவரின் தொழுகையை அல்லாஹ் தஆலா மிகவும் மகிழ்ச்சியாக பார்க்கிறான். அவ்விருவரின் தொழுகையில் அல்லாஹ் தஆலாவிற்கு மிகவும் பொருத்தம் இருக்கின்றது. நமக்கும் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வான். பிறகு அல்லாஹ்வின் அன்பை முக்கியமாக அடைவதற்கு அவனுக்காக வேண்டி எல்லா விஷயங்களையும் அவனுக்காகத்தான் செய்ய வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அல்லாஹ் தஆலா சொன்னான், நிச்சயமாக என் விஷயத்தில் எவன் செலவிடுகிறானோ, என் விஷயத்தில் எவன் நட்பு கொள்கிறானோ,
என் விஷயத்தில் எவன் ஒரு மஜ்லிஸில் அமர்கிறானோ அவனுக்கு என்னுடைய அன்பு கட்டாயம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அப்படி என்றால் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நல்லவர்கள் மூலமாகவும் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காகத்தான் எல்லா அமல்களும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இதற்கு உதாரணமாக வாழ்நாள் முழுவதையும் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காகவும் அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்காகவும் கழித்த தியாக செம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணமாக காட்டலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி காலத்தில் மலக்குல் மௌத் வந்தாங்க. நபியே, உங்களுடைய ரூஹை நான் கைப்பற்றணும், அல்லாஹ் எடுத்து சொன்னான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஹல் ரஹீத ஹலீலன் யக்பிது ரூஹ ஹலீலிஹி, நீ பார்த்திருக்கியா ஒரு மனிதன் ஒரு நண்பனுடைய உயிரை அவனுடைய நண்பன் பெற்றுக்கொள்வதை நீ எங்கேயாவது பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்ட பொழுது, இதுக்கு பதில் எனக்கு தெரியல, நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா அதுக்கு? ஹல் ரஹீத ஹலீலன் யக்ரஹு லிகா ஹலீலிஹி, ஒரு நண்பனுடைய சந்திப்பை இன்னொரு நண்பன் வெறுப்பானா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். அப்படி என்றால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தியாகம் செய்த தியாகங்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக செய்த அந்த காரியங்கள் தான் இவ்விளைவை உண்டாக்கியது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அன்பை அடைவதற்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி முடித்து விடுகிறேன். முதலாவது கல்வி. அல்லாஹ்வின் அன்பை அடைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது கல்வி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்வான், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உங்களுடைய பிறடி நரம்பை விட மிகவும் சமீபமாக உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் மற்ற வேறு சில ஆயத்துகளில் யா அய்யுஹல் இன்சான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ எங்கோ இருப்பது போன்று அவன் சொல்வான். இதுக்கு தஃசீல் எழுதுறாங்க, அல்லாஹ் தஆலா இல்முடையவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான், இல்ம் இல்லாதவர்களுக்கு அவன் தூரமாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா இல்முடையவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்று குர்ஆனில் சொல்வதாக தஃசீரில் கூறுவார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய அன்பு இருக்க வேண்டும், அந்த மனிதனிடத்தில் அந்த மனிதனுடைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்படி என்றால் நம் அல்லாஹ்வின் மகிழ்ச்சியின் கீழ் இருக்கிறோம். அல்லாஹ் அதுக்கு பரக்கத் செய்வான். அடுத்ததாக கல்வி, தௌபா. ஒரு மனிதன் பாவத்திற்குள் சென்று விட்டான் என்றால் அல்லாஹ் தஆலா ஐன தذهبون, ஓ மக்களே எங்க செல்கிறீங்க? ஃபஃபிரு இலல்லாஹ் அய்யுஹல் முஃமினூன், ஓ ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகுவீர்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் அதற்காக தௌபா செய்வதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். ஹதீஸில் வருகிறது, லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தி அப்திஹி, அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியாரின் தௌபாவை மிகவும் மகிழ்ச்சி அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியாரின் தௌபா அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா தௌபாவை அவனுடைய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விளைவாக அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அடுத்ததாக எனவே இந்த அனைத்தையும் கடைபிடிப்பதற்குரிய தௌஃபீக்கையும் பரக்கத்தையும் வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கும் நம் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகிழ்ச்சியையும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் நமக்கு என்றென்றும் குன்றாமல் தந்தருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதையும் நல்லவர்களால் கழித்து அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.